ஓகே. நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நேத்து வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, Azure SQL டேட்டாபேஸ்லேருந்து மல்டிபிள் டேபிள்ஸ Microsoft Fabric வந்துட்டு மூவ் பண்ணோம். Fabricல வந்துட்டு 2 பிளேஸ்ல வந்துட்டு டேட்டாவ மூவ் பண்ணோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வேர் ஹவுஸ்ல வந்துட்டு டேபிள்ஸா மூவ் பண்ணோம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, லேக் ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கப் ஒரு ஜிப் ஃபைல்ஸா வந்துட்டு மூவ் பண்ணோம். அ. ஸோ நீங்க டேட்டா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு டேபிள் டூ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாத்தலாம். இல்ல டெக்ஸ்ட் டூ டேபிள் ஃபார்மேட்டுக்கு மாத்தலாம். இன் கேஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்க வேர் ஹவுஸ்ல மூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்டின்னா, நீங்க லேக் ஹவுஸ்க்கு கூட மூவ் பண்ணிக்கலாம். ஸோ லேக் ஹவுஸ்ல இருந்து நீங்க ஃபைல்ஸா மூவ் பண்ணும்போது வந்துட்டு அது டெக்ஸ்ட் ஃபைல்ஸா வந்துட்டு அப்டேட் ஆயிடும். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அதே எக்ஸாம்பிள கொஞ்சம் வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். எப்டின்னா, இப்ப சோர்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு Azure SQL டேட்டாபேஸ். டார்கெட் என்னதுன்னா ஃபேப்ரிக். ஸோ ஃபேப்ரிக்ல வந்துட்டு இன்னைக்கு நான் வேர் ஹவுஸ்க்குள்ள டேபிள்ஸா லோட் பண்ணாம, லேக் ஹவுஸ்ல லோட் பண்ண போறேன். ஸோ அந்த லேக் ஹவுஸ்ல வந்துட்டு லோட் பண்ணும்போது, நம்ம இத வந்து டேபிள்ஸா எடுத்துட்டு வரலாம். கொரியா எடுத்துட்டு வரலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ப்ரொசீஜரா எடுத்துட்டு வரலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் வேர் ஹவுஸ்க்கும் கூட. நீங்க வேர் ஹவுஸ்க்கும் இந்த ஃபார்மேட்ல எடுத்துட்டு போலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேர் ஹவுஸ் வேண்டாம். எல்லாமே வந்துட்டு சிங்கிள் லொகேஷன்ல இருக்கணும் அப்டின்னா, நீங்க லேக் ஹவுஸ்ல கூட நீங்க மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்ப இத வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு வர்றது? அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு நான் portal.azure.com போயிடுறேன். ஸோ நம்மளுடைய ட்ரையல் லைசென்ஸ் வந்துட்டு இன்னும் ஆக்டிவா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் மேல போயிட்டு சர்ச் பண்ணி Azure SQL டேட்டாபேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். நேத்து நம்ம கிரியேட் பண்ண அதே ஃபார்மேட் தான். ஸோ அஸ் சூன் அஸ் நீங்க டேட்டாபேஸ் கிளிக் பண்ணோனே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் குரூப் இருக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லன்னா வந்துட்டு ஒரு புதுசா ஒரு ரிசோர்ஸ் குரூப் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்துட்டு ஃபேப்ரிக் ஜூலை ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ரிசோர்ஸ் குரூப் நேம் வந்துட்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்ன்னு வருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசோர்ஸ் குரூப் ஆல்ரெடி இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன். இருந்தது அப்படின்னா, அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டாபேஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் ஜூலை டேட்டாபேஸ் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இந்த நேம்ல கண்டிப்பா இருக்காது. நேத்து நம்ம கிரியேட் பண்ணத நம்ம டெலீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சர்வர் வந்துட்டு இப்ப நம்ம கிரியேட் பண்ணணும். சர்வருக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிக் ஜூலை சர்வர் அப்படின்னே வச்சுடுறேன். ஸோ இந்த நேம் வந்துட்டு மேட்ச் ஆகுது. ஸோ லொகேஷன் மாத்திரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இந்தியாக்கு சூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் இந்தியா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அசூர் ஆத்தென்டிகேஷன் போயிடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு யூசர் நேம், பாஸ்வேர்ட் நான் குடுத்துடுறேன். இந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு ஞாபகம் வச்சுக்கங்க. இதுதான் வந்துட்டு உங்களுக்கு எப்பயுமே டேட்டாபேஸ் லாகின் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ சர்வர் நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் வந்துட்டு டெவலப்மெண்ட்டா புரொடக்ஷனான்னு கேக்குது. டெவலப்மெண்ட் குடுத்தாச்சு. ஸோ டேட்டாபேஸ் வந்துட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஃபிகர் டேட்டாபேஸ்ல போயிட்டு, இதுல வந்துட்டு பேசிக் எடுத்துக்கலாம். ஸோ பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜிபி இருக்கும். அப்ளை குடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கப் வந்து லோக்கலி ரிடண்டன்ட்னே குடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங்ல வந்துட்டு பப்ளிக் எண்ட் பாயிண்ட் எனேபிள் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அலோ அசூர் சர்வீசஸ் அண்ட் ரிசோர்சஸ் டூ ஆக்சஸ் திஸ் சர்வர் இது குடுத்துருங்க. ஐபி எனேபிள் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி நம்ம இந்த பேஜ்ல எதுவும் ஒர்க் பண்ண வேண்டாம். அடிஷனல் செட்டிங்ஸ்ல போயிட்டு ஒரு சாம்பிள் டேட்டாபேஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது டாக்ஸ். இதுலயும் வந்துட்டு நம்ம எதுவும் ஒர்க் பண்ண போறதில்ல. நேரா ரிவ்யூ அண்ட் கிரியேட் போயிடலாம். ஸோ மந்த்லி எஸ்டிமேட்டட் பட்ஜெட் காமிக்குது. ஸோ இத பார்த்துட்டு
நம்மளுடைய கான்ஃபிகரேஷன்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரிப்ஷன் நேமு, ரிசோர்ஸ் குரூப்பு, ரீஜன் எல்லாமே கரெக்ட்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு, இப்போ வந்து கிரியேட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிசோர்ஸஸ் வந்துட்டு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு டேட்டாபேஸ் சர்வர் 2மே கிரியேட் ஆகுறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரை ஆகும். அதுக்குள்ள போயிட்டு ஃபேப்ரிக்ல நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இன்னொரு ஒரு டேப்ல வந்துட்டு app.fabric microsoft.com போயிடுறேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி, ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணிடலாம். இப்போ நம்ம 2, 3 நாளா வந்துட்டு நெறைய எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டே வர்றோம் இல்லையா? அதில வந்துட்டு மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்றோம். இப்ப இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்ல சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வரும். இப்ப நம்ம அதே சர்வர் நேம், அதே டேட்டாபேஸ் நேம் இன்னைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் கேட்காது. ஏன்னா, இந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி இங்க சேவ் ஆயிருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, அது நம்மளுக்கு கேட்காது. ஸோ, இப்ப அதெல்லாம் வந்து நம்ம எங்க போய் ரீசெட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா, கேட்வே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேனேஜ் கனெக்ஷன்ஸ் அண்ட் கேட்வே. ஸோ, இப்ப இதுல வந்துட்டு ஒரு கனெக்ஷன்ஸா பாருங்க. ஸோ, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நேத்து கனெக்ட் பண்ண அந்த நேத்து யூஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு இங்க இருக்குது. நேத்து டேட் போட்டிருக்குது பாருங்க. சர்வர். ஸோ, இப்ப இத வந்து நீங்க டெலீட் பண்ணணும் அப்படின்னா, டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, நம்ம டெய்லி கனெக்ஷன் யூஸ் பண்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெக்கார்டு சேவ் பண்ணிக்கிட்டே வரும். அந்த கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்லாம் நீங்க ரீசெட் பண்ணணும் அப்படின்னா, இதுல வந்து நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, இப்ப இது ஓகே ஆயிடுச்சு. இப்ப போயிட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ, ஒர்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேப்ரிக் ஜூலை 005 டே 5 அப்படின்றனால 005 குடுத்துடுறேன். அப்படியே கீழ வந்தோம்னா, ஃபேப்ரிக் ட்ரையல் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்ளை. ஸோ, இப்போ ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு லேக் ஹவுஸ் வேணும். நியூ ஐட்டம்ல போயிட்டு லேக் ஹவுஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ, இந்த லேக் ஹவுஸ்க்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரான்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்பயுமே சோர்ஸ்லேருந்து டைரக்ட்டா நம்ம ஃபேப்ரிக் கொண்டு வரும்போது, அது பிரான்ஸ் லேயர்க்குள்ள தான் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பிரான்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அத ரீஃபைன் பண்ணி சில்வர் லேயருக்கு மூவ் பண்ணுவோம். சில்வர்லேருந்து ஃபைனலா நம்மளுக்கு கோல்டு லேயர் மூவ் பண்ணிட்டு, அதுலருந்து நம்ம விசுவலைசேஷன் எடுத்துட்டு போலாம். ஸோ, அப்ப பிரான்ஸ் லேக் ஹவுஸ். ஸோ, இதுல வந்துட்டு நம்ம எதுவும் ஃபோல்டர் கிரியேட் பண்ண வேண்டாம். ஸோ, நம்ம அ காப்பி ஆக்டிவிட்டிலயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாராமீட்டர் மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு ஒரு டேப் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு, இதுல போயிட்டு நம்ம பைப்லைன் எடுத்துக்கலாம். ஸோ, நம்மளுடைய ஒரு ஸ்பேஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, நியூ ஐட்டம் போயிட்டு, இங்க வந்துட்டு பைப்லைன் எடுத்துக்கிறேன். ஸோ, பைப்லைனும் நம்மளுக்கு ரெடியா இருக்கு. ஸோ, இப்போ நம்மளுடைய டிப்ளாய்மென்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ போத் எஸ்கியூஎல் சர்வர் அண்ட் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் 2மே வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. கோ டூ ரிசோர்ஸஸ் போயிடுங்க. இப்போ இந்த ரிசோர்ஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டேட்டாஸ் இருக்குதான்னு ஒரு தடவ செக் பண்ணிக்கலாம். இதுல சர்ச்ல போயிட்டு கொரி எடிட்டர்.
query writer போயிட்டு SQL authenticationல நம்ம கொடுத்த லாகின் ஐடியை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஜூலை டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம்பிள் டேட்டா சேல்ஸ் எல்டி கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கொரி அதிகமாக எழுதுறதுனால வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த கனெக்ஷனை நான் என்னோட லோக்கல் எஸ்எஸ்எம்எஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ண போறேன். ஸோ என்னோட ஸ்டார்ட் மெனுவில் போயிட்டு எஸ்எஸ்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்டோட எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ வந்துடும். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம்எஸ்ல வந்துட்டு நம்ம ஆன் ப்ரெமிசஸ் சர்வர் தான் கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளவுட் சர்வரை கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளவுட் சர்வரை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு அந்த சர்வர் நேமை காப்பி பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரிசோர்ஸஸ் போயிடுறேன். ரிசோர்ஸஸ் போயிட்டு என்னோட சர்வரில் கிளிக் பண்ணுறேன். சர்வரில் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் போயிட்டு நம்மளுடைய சர்வர் நேம் இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கணும். ஸோ இதில் போயிட்டு இப்போ என்னோட எஸ்எஸ்எம்எஸ்ல மேலே டேட்டாபேஸ் என்ஜின் கொடுத்துருங்க. சர்வர் நேமில் வந்துட்டு இந்த சர்வர் நேமை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு என்ன ஆத்தென்டிகேஷன் வேணும், எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன் வேணும்னா இதை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அங்கே என்ன யூசர் ஐடி கிரியேட் பண்ணியிருந்தோமோ அதை கொடுத்து அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிளவுட் சர்வர் வந்துட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் டேட்டாபேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஃபேப்ரிக் ஜூலை டேட்டாபேஸ் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு டேபிள்ஸில் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டேபிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேபிள்ஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த டேட்டாபேஸில் வச்சுட்டு ஒரு நியூ query கிரியேட் பண்ணுங்க. இந்த நியூ queryல வந்துட்டு நம்ம ஒரு டேபிளாக வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் டேபிள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சேல்ஸ் எல்டி டாட் கஸ்டமர் இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டேட்டா வருது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ப்ராடக்ட் டேபிள் வேணும் அப்படின்னா ப்ராடக்ட் டேபிள் நான் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்துட்டு ப்ராடக்ட் டேபிள் வருது. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட் டேபிளில் வந்துட்டு நம்மளுக்கு இவ்வளோ காலம்ஸ் இருக்குது. 295 ரோஸ் இருக்குது மொத்தம் இந்த ப்ராடக்ட் டேபிளில். ஓகே, ஸோ இப்போ நான் நம்மளுடைய ஃபேப்ரிக்கில் போயிட்டு ஒரு பைப்லைன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ பைப்லைன் பேஜுக்கு போயிடுறேன். இதில் வந்துட்டு ஆக்டிவிட்டீஸில் இப்போ நம்மளுக்கு லுக்கப்பு ஸ்கிரிப்ட் எல்லாமே தேவையில்லை. ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்துட்டு டேபிளாக தான் மூவ் பண்ண போகிறோம். டேபிள் இல்லை கொரியா தான் மூவ் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லுக்கப்பு ஸ்கிரிப்ட் எல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக வந்துட்டு ஒரே ஒரு காப்பி ஆக்டிவிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காப்பி ஆக்டிவிட்டியில் நம்மளுக்கு என்னென்ன இன்புட்ஸ் வேணுமோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் போயிருந்தேன். சோர்ஸில் நம்ம என்ன சூஸ் பண்ணணும், நம்மளுக்கு வந்துட்டு சோர்ஸ் வந்துட்டு இன்னைக்கு அசூர் சீக்வல் டேட்டாபேஸ். ஸோ ப்ரௌஸ் பண்ணிட்டு அசூர் சீக்வல் டேட்டாபேஸை சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் நேம் நம்ம காப்பி பண்ணது தான், அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கங்க. டேட்டாபேஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸஸில் போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. இதுதான் டேட்டாபேஸ் நேம். நம்ம உள்ளே போயிட்டு காப்பி பண்ணிக்கலாம். சாரி, சோர்ஸஸில் போயிட்டு
டேட்டாபேஸை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸோட நேமு. இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ கனெக்ஷன் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி எஸ்டர்டேஸ் கனெக்ஷன் வந்துட்டு கேட்வேல கிரியேட் ஆகிருந்தது, அதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிட்டோம். அதனால வந்து நம்ம ஒரு நியூ கனெக்ஷனாகவே கிரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த கனெக்ஷன்ஸ்லாம் அந்த கேட்சீஸில் இருந்தது அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பிக் பண்ணிக்கிறோம். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கேட்காது. ஓகேங்களா? இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு நேற்று கேட்கல, இன்னைக்கு கேட்குது அப்படின்னா நம்ம அதெல்லாம் டெலிட் பண்ணனால வந்து இது கேட்குது. ஓகேங்களா? ஸோ கனெக்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்துட்டு இட் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் சர்வர் நேம் அண்ட் டேட்டாபேஸ் நேமாக தான் இருக்கும். நம்ம இந்த நேம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வந்துட்டு என்ன நேம் வந்துட்டு ப்ரிஃபரபிளாக இருக்கோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அது வந்து நம்மளுடைய கேட்வேல போயிட்டு சேவ் ஆகிக்கிறோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேப்ரிக் ஜூலை அசூர் டிபி கனெக்ஷன் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக் சூஸ் பண்ணிக்கங்க, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்துட்டு கனெக்ட்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ஷன் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட் கனெக்ஷன் கொடுங்க. டெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்கும்போது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்தது அப்படின்னா அது ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்க்கு கீழே டேபிள், கொரி, ஸ்டோர் ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. இதை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டேபிள்ஸா மூவ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொரீஸா மூவ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஸ்டோர் ப்ரொசீஜரா மூவ் பண்ணுவோம். ஸோ டேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. இந்த இடத்துல வந்து ட்ராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற டேபிள்ஸ் எல்லாமே லிஸ்டா காமிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எந்த டேபிளை நீங்க மூவ் பண்ணணுமோ அதை நீங்க பிக் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள்ஸை நீங்க பிக் பண்ணும்போது உங்களுக்கு இதுல காம்பினேஷன் ஆஃப் ஸ்கீமா நேம் அந்த டேபிள் நேம் ரெண்டுமே இருக்கும். ஓகே, இல்ல நீங்க மேனுவலா என்டர் பண்றீங்க அப்படின்னா என்டர் மேனுவலி கொடுத்துட்டு இந்த ஸ்கீமா நேம் தனியா டேபிள் நேம் தனியா கொடுத்துருங்க. எப்படி வேணாலும் கொடுக்கலாம், அது நம்ம சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைனாமிக்கா வந்துட்டு கண்டென்ட் ஆட் பண்ணுவாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேனுவல் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரே ஒரு டேபிள் அப்படின்றனால நம்மளுக்கு இந்த டைனாமிக்லாம் தேவையில்லை. இல்ல உங்களுக்கு டைனாமிக் தான் வேணும் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லுக்கப் ஆக்டிவிட்டியோ இல்லை வந்துட்டு ஸ்கிரிப்ட் ஆக்டிவிட்டியோ இல்லை. நம்ம டைனாமிக் கண்டென்ட் வந்துட்டு எங்கேருந்து பிக் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் டெம்பரவரியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் இதுலேயே கிரியேட் பண்ணிக்கலாம். பைப்லைன்லே எப்படி கிரியேட் பண்ணலாம்னா வெளியில் பைப்லைனை கிளிக் பண்ணுங்க. இங்கே வந்துட்டு பேராமீட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் போயிட்டு நியூ போயிட்டு இப்போ எனக்கு வந்துட்டு டேபிள் நேம் ஃபர்ஸ்ட் ஸ்கீமால ஆரம்பிக்கலாம். ஸ்கீமா எஸ்ஆர்சி ஸ்கீமா வச்சுக்கலாம், மீனிங்ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எஸ்ஆர்சி ஸ்கீமால வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, சேல்ஸ் எல்டி அந்த நேம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சி டேபிள் நம்மளுக்கு வந்துட்டு என்ன டேபிள், ஸோ நம்மளுடைய எஸ்எஸ்எம்எஸ்ல கூட நீங்கள் பார்த்துக்கலாம். சேல்ஸ் எல்டி ப்ராடக்ட் டேபிள், ஸோ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இப்போ இந்த காப்பி ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த இடத்துல போயிட்டு டைனாமிக் கண்டென்ட் ஆட் பண்ணுங்க. நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஆர்சி ஸ்கீமான்னு இருக்கும், அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பைப்லைன் டாட் பேராமீட்டர்ஸ் டாட் எஸ்ஆர்சி ஸ்கீமா வந்துடும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டைனாமிக்ல போயிட்டு எஸ்ஆர்சி டேபிள்னு இருக்கும், அதை நீங்க பிக்கப் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி நீங்க டைனமிக்கா ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல மேனுவலா நீங்க வந்துட்டு என்டர் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்மளோட விஷ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டினேஷன். ஸோ டெஸ்டினேஷன் நம்மளுக்கு என்னது? ஃபேப்ரிக். ஸோ ப்ரௌஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு நம்மளுடைய லேக் ஹவுஸ முதல்ல சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பிரான்ஸ் லேக் ஹவுஸ்ன்னு இருக்குத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டேபிள். இப்போ இது வந்து நம்ம ஃபைல்ஸா தான் மூவ் பண்ண போறோம். டேபிள்ஸா மூவ் பண்ண போறதில்ல. ஸோ ஃபைல்ஸ்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டரியோட நேம் வந்து நம்ம இங்க என்டர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இன்னொரு ஒரு பாராமீட்டர் கிரியேட் பண்ணி அந்த பாராமீட்டர கூட நீங்க இங்க கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு நான் குளோபல் ஸ்லாஷ் பிரான்ஸ் ஸ்லாஷ் ப்ராடக்ட் அப்படின்னு குடுத்துடுறேன். ஓகே. ஸோ அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இத நீங்க கூட கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி ப்ராடக்ட்ன்ற டேபிள் இருக்கு. ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். ஸோ அத எப்படி கன்கார்டினேட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆட் டைனமிக் கன்டென்ட் குடுத்துருங்க. குடுத்துட்டு கன்கார்ட் இத போட்டுருங்க. ஸோ இதுல நீங்க இத பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ட மாத்திரம் நம்ம கன்கார்டினேட் பண்ணணும். ஸோ கமா குடுத்து நம்முடைய சோர்ஸ் டேபிள ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் ஸ்லாஷ் பிரான்ஸ் ஸ்லாஷ் அங்க நம்ம என்ன சோர்ஸ் டேபிள் குடுக்குறோமோ, அது வந்து இங்க ஆட் ஆயிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் போட்டாச்சு. சோர்ஸ்லயும் சரி, டெஸ்டினேஷனும் சரி, நம்மளுக்கு வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. நம்ம சிம்பிளா போயிட்டு இத ரன் பண்ண வேண்டியது தான். சேவ் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கேட்கும். இப்போ சேல்ஸ், எல்டி, ப்ராடக்ட் இது ஆல்ரெடி நம்ம குடுத்தாச்சு. ஓகே. ஸோ ஒரு ஒரு தடவையும் நீங்க பைப்லைன் ரன் பண்ணும்போது, இந்த பாராமீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாரி கேட்கும். அதுல போயிட்டு நீங்க இப்போ ப்ராடக்ட்க்கு பதிலா கஸ்டமர்ன்னு டேபிள் குடுத்தீங்கன்னா, கஸ்டமர் டேபிள் மூவ் ஆயிடும். சரிங்களா? ஓகே. இப்போ சக்சீடட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த காப்பி ஆக்டிவிட்டிய நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, மொத்தம் எத்தன ரோ காப்பி ஆயிருக்குது? 295 ரோ காப்பி ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்க இதுல வந்து செக் பண்ணிக்கலாம். 295 ரோ இருக்குதா? 295 ரோ வந்துட்டு காப்பி ஆயிடுச்சு. எங்க டெஸ்டினேஷனுக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன்ல போயிட்டு, நான் இந்த ஃபைல்ஸ்ன்ற ஃபோல்டருக்கு அடியில ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குளோபல்னு ஒரு பாத் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பிரான்ஸ்க்குள்ள ப்ராடக்ட் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேல்ஸ், எல்டி இதோட டெக்ஸ்ட் இந்த இந்த ப்ராடக்ட் டாட் டெக்ஸ்ட் வந்துருச்சு. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபைல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நம்மளுக்கு இங்க காமிக்கும். ஓகே. ஓகே. ஃபைன். ஸோ இப்போ நம்ம பைப்லைன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர் கிரியேட் பண்ணதுக்கு பெனிஃபிட் என்ன அப்டின்னா, இப்போ நீங்க இதே காப்பி ஆக்டிவிட்டிய வந்துட்டு இன்னொரு தடவ ரன் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. இப்போ போயிட்டு நான் ப்ராடக்ட்க்கு பதிலா கஸ்டமர்ன்னு குடுக்குறேன். அப்போ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் டேபிள்ல நம்மளுக்கு 8 வந்துரும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம ஒரு ஒரு தடவையும் போயிட்டு நம்ம அந்த டேபிள் நேம இன்சைட் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க கொரி எழுதி பார்த்துக்கலாம். ஸோ கஸ்டமர்ல வந்துட்டு எத்தன ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் ரன் பண்றேன். ஸோ கஸ்டமர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 847 ரெக்கார்ட்ஸ் இருக்குது.
ஸோ இப்போ நான் என்னோட பைப்லைன் செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 847 ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு காப்பி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுடைய லேக்ஹவுஸ் போனீங்கன்னா இந்த ஃபோல்டரை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் பிரான்ஸ்க்கு கீழே. ஸோ இப்போ பிரான்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு. இப்போ கஸ்டமருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஃபைல் வந்துருச்சு. ஸோ இப்போ இப்படி தான் வந்துட்டு நம்மளுக்கு டைனமிக்காக கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கஸ்டமர் அப்படின்னா கஸ்டமர் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கஸ்டமருக்குள்ள விழுந்துரும். ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராடக்ட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள விழுந்துரும். ஓகேங்களா? இப்போ இந்த காப்பி ஆக்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா கொரி யூஸ் பண்ண போறோம். ஸோ கொரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு டைனமிக்கா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு பேக் டு ப்ராடக்ட் கொரி எழுதுறேன். ஸோ இந்த கொரியில நமக்கு ஆல்மோஸ்ட் 295 ரெக்கார்டு இருக்குது. இந்த 295 ரெக்கார்ட்ல நான் ஏதோ ஒரு கேட்டகரி ஃபில்டர் பண்றேன். இப்போ இன்கேஸ் வந்து கலர் இருக்கு. கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மாத்திரம் ஃபில்டர் பண்றேன். ஸோ அப்போ வேர் கலர் ஈக்குவல் டு நம்ம வந்து என்ன பண்றோம் பிளாக்ன்னு கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த கொரியை நான் ரன் பண்றேன். நம்மளுக்கு பிளாக் மாத்திரம் வருது. பிளாக் மாத்திரம் எவ்வளவு வந்திருக்குது? 89 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஃபில்டர் பண்ணி கூட நீங்க டேட்டாவை மூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னா, ஸோ சோர்ஸ்ல போயிட்டு நீங்க கொரி சூஸ் பண்ணிக்கங்க. இந்த கொரியில வந்துட்டு நம்ம இங்க எழுதியிருக்கிற கொரியை வந்துட்டு நம்ம இங்க கொடுக்கணும். ஓகே. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்டான கொரி. இதை வந்து நம்ம டைனமிக்கா மாற்றணும். ஓகேவா? டைனமிக்கா நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, நம்மளுக்கு சேல்ஸ் எல்டின்றது ஆல்ரெடி டைனமிக்கா இருக்கு. ப்ராடக்ட்ன்றது ஆல்ரெடி டைனமிக்கா இருக்கு. இந்த கலர்ல மாத்திரம் பார்த்தீங்கன்னா பிளாக்க நம்ம டைனமிக்கா மாத்திட்டோம் அப்படின்னம்னா, நம்மளுக்கு என்ன மாதிரி கொரி எழுதுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட பைப்லைன் வெளியில கிளிக் பண்ணிட்டு, பாராமீட்டர்ல ஒரு நியூ பாராமீட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாராமீட்டருக்கு பேர் வந்துட்டு கலர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ப்ராடக்ட் கலர்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிளாக் அப்படின்னு கொடுத்துட்றேன். வேற கலர் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ என்னோட காப்பி ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிட்டு, இப்போ இந்த கொரியை நான் டைனமிக்கா மாற்ற போறேன். எப்படி மாற்ற போறேன்னா, ஆட் டைனமிக் கண்டென்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த கொரியை நான் அப்படியே பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதை வந்துட்டு டைனமிக்கா நம்ம மாற்றணும். ஓகே. ஸோ டைனமிக்கா மாத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஃபர்ஸ்ட் பிளாக்குக்கு பதிலா இதை சூஸ் பண்றேன். ப்ராடக்ட் கலரை. ஓகே. ஸோ ப்ராடக்ட் கலர் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு @ சிம்பல் போட்டு ஒரு கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலா நீங்க கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணீங்கன்னா தான் வந்துட்டு, அந்த இடத்துல வந்துட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அப்டேட் ஆகும். ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டேபிள சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டு ஒரு கர்லி பிராக்கெட் போட்டுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கீமா சூஸ் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ஒரு போட்டு ஒரு கர்லி பிராக்கெட். ஓகே. ஸோ அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்கீமா டாட் டேபிள் வேர் கலர் இது கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த 3 இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்கன்னா, இந்த கொரியில வந்துட்டு நம்மளுக்கு டைனாமிக்கா இருக்கும். ஓகே குடுத்துடுறேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்டினேஷன். ஸோ டெஸ்டினேஷன பொறுத்தவரைக்கும் வந்துட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன குடுத்துருக்கிறோம்னா, பிரான்ஸ் குடுத்துருக்கிறோம். குளோபல் பிரான்ஸ் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சில டைனாமிக் கன்டென்ட் குடுத்துருக்கிறோம். ஓகே. இப்போ நான் இத கிளிக் பண்ணிட்டு, இப்போ நம்ம இந்த எஸ்ஆர்சி டேபிளோட நேம் குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த நேம்க்குள்ள
இன்னொரு ஒரு ஃபோல்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு கமா குடுத்து, ஒரு ஸ்லாஷ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லாஷ் ஆட் பண்ணிட்டு, இப்போ நான் மறுபடியும் வந்து என்னோட ப்ராடக்ட் கலர எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ ஹைரார்கி எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, குளோபலு, பிரான்ஸு, அதுக்கு கீழ வந்துட்டு அந்த டேபிளோட நேமு, அந்த டேபிளோட நேம்க்குள்ள அந்த கலரோட நேமு, அதுக்குள்ள தான் போயிட்டு அந்த ஃபைல் நம்மளுக்கு விழுகும். ஓகே. ஸோ இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். நான் ரன் பண்றேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபியூச்சர்ல வந்து சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரன் சக்சஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எவ்வளோ டேட்டா காப்பி ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 89 ரோஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ பிளாக்க பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு அரவுண்ட் 89 ரோஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த 89 ரோஸ் வந்துட்டு என்ன ஸ்ட்ரக்சர்ல காப்பி ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் இந்த பிரான்ஸ்ன்ற ஃபோல்டர வந்துட்டு நான் ஒரு தடவ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ராடக்ட்ன்னு ஒரு டேபிள் இருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட்குள்ள பிளாக்ன்னு ஒரு டேபிள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக்குக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஃபைல் விழுந்திருக்கும். ஸோ இந்த ஃபைல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அதோட இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். ஓகே. ஸோ இதுல டேட்டா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ரிலேட்டட் டூ பிளாக். ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டைனாமிக்கா வந்து மூவ் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு பிளாக்குக்கு பதிலா நீங்க வந்துட்டு வேற ஏதோ ஒரு கலர் எடுக்குறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ரெட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ பிளாக்குக்கு பதிலா நான் ரெட் எடுக்கிறேன்னு வச்சுக்கங்க. இப்போ சிம்பிள் தான். இதுல மொத்தம் எத்தன ரோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 38 இருக்கு. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ பிளாக்குக்கு பதிலா ரெட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ ரன் பண்றேன். ஸோ பாருங்க, நம்மளுக்கு வந்து 38 ரெக்கார்ட் வந்துட்டு காப்பி ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ட ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ கீழ வந்துட்டு ரெட்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த ரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ரெட்டோட ஃபைல் அப்டேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க டேட்டாவ வந்துட்டு நீங்க பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி டைனமிக்கா எப்படி வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ப்ரொசீஜர். ஸோ ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு மேபி எஸ்கியூஎல் படிச்சிருக்கலாம். அப்படி இல்ல நீங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா கூட இருக்கலாம். முதல்ல வந்துட்டு ஸ்டோர் ப்ரொசீஜர் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ எஸ்கியூஎல பொறுத்தவரைக்கும் வந்துட்டு 2 டைப்பா வந்துட்டு கொரி பண்ணலாம். ஒண்ணு வந்துட்டு நார்மலா வந்துட்டு நம்ம எழுதுற இந்த கொரி. ஓகேவா? ஸோ இந்த கொரி என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ எவ்ரி டைம் வந்துட்டு நம்மளுடைய டேட்டாபேஸ வந்துட்டு ஹிட் பண்ணி, அதுல வந்துட்டு நம்மளுடைய டேட்டாவ அனலைஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வேர் கிளாஸ்லாம் குடுக்குறீங்க அப்படின்னா, அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ரோ போயிட்டு, அது போய் செக் பண்ணும். ஸோ ஸ்டோர் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்துட்டு என்ன பண்ணும்னா, இந்த சர்வர்ல இருக்கிற அந்த டிராஃபிக்க குறைக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வந்துட்டு அவுட் சைட்ல இருந்து அதுவும் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவுட் சைட் அப்ளிகேஷன்ல இருந்து நீங்க இந்த சர்வருக்கு வந்துட்டு நீங்க ஒரு கொரி பாஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க நார்மலா கொரியா பாஸ் பண்றதுக்கும், ஸ்டோர் ப்ரொசீஜரா பாஸ் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோர் ப்ரொசீஜர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாவே ஒர்க் பண்ணும். ஏன் அப்படின்னா, அது டைரக்ட்டா வந்துட்டு
சிஸ்டம்ல போய் இன்ஜெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணும். ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வர்ல இருக்கிற டிராஃபிக் வந்துட்டு குறைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ஆல்வேஸ் ஃபாஸ்டர் தேன் த நார்மல் கொரீஸ். அ ஸோ அது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இந்த மாரி சின்ன டேபிள்ஸ்க்குலாம் தேவையில்ல. ரொம்ப பிக் டேட்டா அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு இங்க யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்ப இதுல இருக்கிற இதே கொரிய வந்து நான் ஸ்டோர் ப்ரொசீஜரா கன்வெர்ட் பண்ண போறேன். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ண போறேன் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொசீஜர் கிரியேட் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு என்ன கொரி வேணுமோ அந்த கொரிய டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு இந்த கொரிக்கு மேல வந்துட்டு கிரியேட் ப்ரொசீஜர் அப்படின்னு குடுத்து ப்ரொசீஜர்ன்னு குடுக்கலாம். அப்படின்னா ப்ராப்ட்ன்னு குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் நான் ஆல்வேஸ் வந்துட்டு ஃபுல் நேம் தான் பிரிஃபர் பண்ணுவேன். ஷார்ட் நேம் பிரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ கிரியேட் ப்ரொசீஜர்ன்னு குடுத்து அந்த ப்ரொசீஜருக்கு என்ன நேமோ அத குடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு என்ன ஸ்கீமால எழுதுறோம் அப்படின்றதும் வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ நம்ம சேல்ஸ் எல்டி அப்படின்ற ஸ்கீமால எழுதிக்கலாம். எழுதிட்டு, இப்போ இந்த ப்ரொசீஜருக்கு வந்துட்டு ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ராடக்ட் கலர் அப்படின்னே வச்சுக்கிறேன். ஓகே. இந்த ப்ரொசீஜருக்கு பேரு. ஸோ இத குடுத்துட்டு, ஆஸ் அப்படின்னு குடுத்துருங்க. குடுத்துட்டு, பிகின் நீங்க வந்துட்டு எண்ட் அப்படின்னு குடுத்துருங்க. ஸோ கிரியேட் ப்ரொசீஜர் மேபி நார்மலா குடுக்கலாம். அந்த ஸ்கீம் அக்செப்ட் பண்ணுதா என்னன்னு தெரியல. ஓகே. ஓகே. ஸோ இப்ப இந்த மாரி வந்துட்டு நீங்க குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது உங்க கொரிய நடுவுல குடுத்துருங்க. அந்த கொரிக்கு மேலேயும் கீழேயும் பிகின் அண்ட் எண்ட் குடுத்துருங்க. குடுத்துட்டு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் ப்ரொசீஜர்ன்னு அந்த ப்ரொசீஜருக்கு ஒரு பேர் வச்சுக்கங்க. அவ்வளோதான். இவ்வளோதாங்க வந்துட்டு ப்ரொசீஜர் அப்படின்றது. ஸோ இத வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் கிரியேட் பண்றேன். ஸோ இத எக்ஸிக்யூட் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது எங்க வந்துட்டு செட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய டேட்டாபேஸ்க்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, புரோகிராமபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல போனீங்கன்னா வந்துட்டு, ஸ்டோர் ப்ரொசீஜர் இருக்கும். இத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இது நம்மளுடைய ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர நம்ம எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா அந்த ப்ரொசீஜரோட நேம் டைப் பண்ணீங்கனாலே போதும். அது எக்ஸிக்யூட் ஆயிடும். அவ்வளோதான். ஸோ இத டைப் பண்ணிட்டு நீங்க அத எக்ஸிக்யூட் பண்ணீங்கனாலே, அதுக்குள்ள இருக்கிற டேட்டா எக்ஸிக்யூட் ஆயிடும். சரி. இத வந்து நம்ம எப்படி வந்து நம்ம ஃபேப்ரிக்ல யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல போயிட்டு ஸ்டோர் ப்ரொசீஜர் எடுத்துக்கங்க. இதுல நம்ம முதல்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இப்ப தான் நம்ம அந்த ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணிக்கிறோம். அது எல்லாமே இதுல லோட் ஆகணும். இப்ப இதுல போயிட்டு நம்மளுடைய ப்ரொசீஜர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைனமிக்கா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ரொசீஜர நம்ம ரன் பண்றதுக்கு டெஸ்டினேஷன்ல நார்மலா நான் இதிலேயே ரன் பண்ணி பார்க்குறேன். எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஓகே. ஸோ ரன் பண்றேன். சேவ் பண்ண சொல்லுது. சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ரன் பண்றேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ப்ராடக்ட்ட பொறுத்தவரைக்கும் வந்துட்டு, இந்த இடத்துல ப்ராடக்ட் கலர் தேவையில்ல. நான் இத கேன்சல் குடுத்துடுறேன். குடுத்துட்டு என்னோட பைப்லைன்ல, பாராமீட்டர்ஸ்ல இந்த கலர நான் தூக்கி விட்டுறேன். நமக்கு 2 மாத்திரம் போதும். ஸோ இதுல போயிட்டு எஸ்ஆர்சி டேபிளோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேபிள்க்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஃபோல்டர் விழுந்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இங்க இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸுக்கு கீழ இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இத அப்படியே குடுத்துடலாம். குடுத்துட்டு ஆக்டிவிட்டிய சேவ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலா பாராமீட்டர் இல்லாம யூஸ் பண்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இதுலயுமே வேர் கிளாஸ நான் எடுத்துடுறேன். ஸோ ஸ்டோர் ப்ரொசீஜர்க்குள்ள நீங்க ஏதாவது கொரி சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா வந்துட்டு, அத வந்து ஒரு தடவையும் நீங்க ஆல்டர் குடுத்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆல்டர் ப்ரொசீஜர் அப்படின்னு குடுத்து நீங்க இதில எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா, அது போய் அதில அப்டேட் ஆயிடும். ஸோ இப்போ இத நீங்க ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் டேபிள் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். நம்மளுடைய ஸ்டோர் ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டா லோட் ஆயிடும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் டேபிள். ஸோ இத கிளிக் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு அந்த 295 ரெக்கார்ட்ஸும் வந்துட்டு மொத்தமா லோட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ குளோபலுக்குள்ள பிரான்ஸ், பிரான்ஸுக்குள்ள ப்ராடக்ட். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டோர் ப்ரொசீஜர் டேட்டா வந்துட்டு நம்மளுக்கு விழுந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் டேட்டா. இத எப்படி நம்ம பாராமீட்டர் பாஸ் பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்துட்டு நம்ம ஸ்டோர் ப்ரொசீஜர லைட்டா மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ ஸ்டோர் ப்ரொசீஜர நீங்க எப்படி மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, இதுல நீங்க என்ன மாரி பாராமீட்டர் யூஸ் பண்றீங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர் கலர் இஸ் ஈக்குவல் டூ ரெட்ன்னு குடுக்குறேன்னு வச்சுக்கங்க. இந்த பாராமீட்டருக்கு வந்துட்டு நீங்க ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த பேர் நீங்க எங்க குடுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல @ குடுத்து, அதாவது ஆஸ்க்கு முன்னாடி @ குடுத்து, இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை கலர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இத வந்து என்ன டேட்டா டைப்போ அத நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்ப கலர் வந்துட்டு ஒரு 50 வச்சுக்கலாம். குடுத்துட்டு, இப்ப இந்த மை கலர நீங்க இதுல பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணீங்கன்னா, இந்த ப்ரொசீஜர்ல நீங்க என்ன கலர் குடுக்குறீங்களோ, அந்த கலர் வந்துட்டு உள்ள போய் கொரில அப்டேட் ஆகும். ஸோ, இப்ப நான் அந்த ப்ரொசீஜர ஆல்டர் பண்றேன். இப்போ இந்த ப்ரொசீஜர எப்படி ரன் பண்ணணும்னா, ப்ரொசீஜர் ஃபுல்லா எழுதிட்டு பக்கத்துல இந்த கலர் குடுக்கணும். கலர் ரெட், பிளாக் உங்களுக்கு என்ன வேணுமோ அத குடுத்துக்கலாம். ஸோ, இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா, பிளாக்னா பிளாக் வரும். ரெட்னா ரெட் வரும். ஓகேங்களா? இப்ப இந்த ப்ரொசீஜர நம்ம ஃபேப்ரிக்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேப்ரிக்ல போயிட்டு காப்பி டேட்டா ஆக்டிவிட்டில சோர்ஸ் சைட் போயிடுங்க. இப்போ இத ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா, இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு ஜஸ்ட் அப்டேட் ஆயிடும். ஸோ, இப்ப இதுல போயிட்டு இம்போர்ட் பாராமீட்டர் எடுத்துக்கங்க. அதுல இருக்கிற பாராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இம்போர்ட் ஆயிடும். ஸோ, பாராமீட்டர் என்னது நம்மளுக்கு இங்க மை கலர். மை கலர் வந்துட்டு ஸ்ட்ரிங்ல இருக்குது. இந்த கலர் என்னன்றத நீங்க டைனமிக் கன்டென்ட்ல ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப போயிட்டு நீங்க உங்களுடைய பைப்லைன்ல ஒரு
புதுசா ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணிக்கங்க. ப்ராடக்ட் கலர் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு குடுத்துட்டு, இப்போ நீங்க கன்காட்னேட்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா வந்து இந்த இடத்துல வேல்யூன்ற இடத்துல நம்முடைய ப்ராடக்ட் கலர பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப டெஸ்டினேஷன பொறுத்தவரைக்கும், இந்த இடத்துல லைட்டா இந்த ப்ராடக்ட் கலர மாத்திரம் கன்காட்னேட் பண்ணிக்கங்க. ஸோ, இதுல போயிட்டு ஒரு கமா குடுத்துட்டு, ஒரு பேக் ஸ்லாஷ் குடுத்துக்கலாம். குடுத்துட்டு, இப்ப போய் நம்மளுடைய ப்ராடக்ட் கலர குடுத்துக்கலாம். இப்ப நான் சேவ் பண்ணிக்கிறேன். ரன் பண்றேன். இப்போ ரெட்ன்னு இருக்கு. அப்படியே ஓகே குடுத்துர்றேன். ஓகே. ஸோ, இப்போ ரெட்ல வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ டேட்டா இருக்கு அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, 38 ரெக்கார்ட் இருக்கு. இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்ன்ற ஃபோல்டர ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு கீழ வந்துட்டு நமக்கு ரெட்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்குள்ள நம்மளுடைய ஸ்டோர் ப்ரொசீஜர் உள்ந்திருக்கும். மறுபடியும் ரன் பண்றேன். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நான் பிளாக்கா மாத்துறேன். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கொரி வந்து ஆட்டோமேட்டிக்கா பிளாக்கா மாறிடும். ஸ்டோர் ப்ரொசீஜர்லயும் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க மல்டிபிள் கண்டிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பாராமீட்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ காப்பி டேட்டா ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, 89 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ, இதில போயிட்டு ப்ராடக்ட்ட வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ, இப்போ பிளாக்ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளாக் உள்ள பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 89 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். எல்லாமே ரிலேட்டட் டூ பிளாக். ஸோ, அவ்வளோதாங்க. ஸோ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து பார்த்த அதே ஆக்டிவிட்டி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் ஈச் டேபிள்லேருந்து நம்மளுடைய பாராமீட்டர்ஸ கால் பண்ணோம். இப்போ வந்து பாராமீட்டர் இன்சைடாவே கிரியேட் பண்ணிட்டு, நம்ம அத யூஸ் பண்றோம். இதேதான்.